நம்ம வாழ்க்கையை மாற்றுற எல்லாரும் நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நுழையிற ஒரு அந்நியர் தான் நமக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் நம்மளை மாற்றிடுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டல் ஃபேமிலி 2025. தனிமையால் உடைஞ்சு போன சில மனுஷங்க போலியான உறவுகளால் உண்மையான அன்பையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு அழகான கதை தான் இது. கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட நாயகன் ஃபிலிப் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நடிகர். ஆனால் இப்போது ஜப்பானில் டோக்கியோ நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் நடித்தது மூலமாக கொஞ்சம் பிரபலமானவர். ஆனால் அந்த புகழ் ரொம்ப நாள் நீடிக்கல. இப்போது அவரோட வாழ்க்கை முழுக்க ஆடிஷன்களுக்கு போகிறதுலையும் வேலை தேடுறதுலேயும் தான் போகுது. பெரும்பாலான இயக்குநர்களுக்கும் கேஸ்டிங் டைரக்டர்களுக்கும் கூட அவரோட நினைவில்லை. நடிகராக அவரோட வாழ்க்கை கிட்டத்தட்ட நின்று போன ஒரு நிலைமை. பண பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த நிறுவனத்தோட பேர் ரெண்டல் ஃபேமிலி. இவங்களோட வேலை என்னென்னா, பணம் கொடுத்தா குடும்ப உறுப்பினர்களா, இல்லை நண்பர்களா, இல்லை பாய் ஃப்ரெண்டா, இல்லை கலீகா, யாராக வேணாலும் நடிச்சு கொடுப்பாங்க. முதல்ல இதை கேட்ட ஃபிலிப்புக்கு இது ரொம்பவே அபத்தமாக தான் தோணுச்சு. ஆனால் வேறு வழி இல்லாத காரணத்தினால அந்த வேலையை ஏற்றுக்கிறாரு. அவரோட முதல் வேலை என்னென்னா, ஒரு இறுதி சடங்கில் கலந்துக்கிறது. இறந்தவங்கள வாழ்நாளில் ஒரு வாட்டி கூட அவர் பார்த்ததே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவர் நமக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருவர் போல் நம்ம நடிக்கணும். ஃபிலிப்புக்கு இது ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. அப்போது அந்த நிறுவனத்தோட உரிமையாளர், ரெண்டல் ஃபேமிலியோட உரிமையாளர் ஷின்ஜி அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மக்கள் எங்ககிட்ட பொய்ங்களை வாங்க வர்றதில்ல, அவங்க ஆறுதலை வாங்க வர்றாங்க, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு உறவை வாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தைங்க ஃபிலிப்போட மனசில் பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பல வேலைகளை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி வேலையில் ஒன்று தான் யோஷி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கல்யாணம். யோஷி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட கல்யாணத்துக்கு, அவள் கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையாக நடிக்க ஃபிலிப்பை கூப்பிடுறா. ஒரு கல்யாணத்திலேயே பொய்யா மாப்பிள்ளையாக நடிக்கிறதா? இதை கேட்டதும் ஃபிலிப்புக்கு அதிர்ச்சி ஆகுது. திருமணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை பார்க்குற அவரோட கலீக் ஐகோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவள் அவரை சமாதானப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை முடிக்க சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் ஃபிலிப்புக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னென்னா, யோஷி உண்மையாகவே ஒரு லெஸ்பியன். அது மட்டும் இல்லை, அவள் ஏற்கனவே தன்னோட காதலியோட திருமணம் பண்ணிக்கிட்டா. அந்த விஷயம் அவங்க குடும்பத்தாருக்கு தெரியாது. இந்த கல்யாணம் அவளுக்காக இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக. ஜப்பானை விட்டு கனடாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தர ஒரு கடைசி சந்தோஷமான நினைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் ஃபிலிப்க்கு ஒரு விஷயம் புரியுது. எல்லா பொய்களும் மக்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்படுறதில்ல. சில டைமில் சில பொய்கள் மனுஷங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கறதுக்காகவும் உருவாக்கப்படுது. அப்படியே டைம் போகுது. ஃபிலிப் பலவிதமான வேஷத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரோட வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகிற 2 மனுஷங்க சீக்கிரமாகவே அவங்க வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. அதில் முதல் நபர் மியா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு. மியாவோட தாய் ஹிட்டோமி. இவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். மியாவுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்றதுக்கு வாய்ப்பு வருது. ஆனால் அவளுக்கு அப்பா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படிங்கன்னு ஹிட்டோமி நினைக்கிறாங்க. அதுக்காக ஃபிலிப்பை மியாவோட அப்பாவாக நடிக்க வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னா கிகு ஹசோகோவா. இவர் ஒரு காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர். ஆனால் இப்போது டிமென்ஷியா நோயால் அவதிப்பட்டு வராரு. தன்னோட வாழ்க்கை சாதனைகளையெல்லாம் யாராவது ஞாபகப்படுத்தினா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நினச்ச அவரோட பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்டாக நடிக்க ஃபிலிப்பை கூப்பிடுறான். ஆரம்பத்தில் இது சாதாரண வேலையாக தெரிஞ்சாலும் மெல்ல மெல்ல இந்த 2 உறவுகளும் ஃபிலிப்போட வாழ்க்கையில் ஒரு உண்மையான அர்த்தத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. மியா ஃபர்ஸ்ட் ஃபிலிப்பை வெறுக்கிறா. ஏன்னா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்
தான் அப்பா வந்து தன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற கோவம் தான் அவளுக்கு. ஆனால் நாட்கள் போக போக அவளோட கோவம் குறையுது. அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா, அவர் கூட சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு போலியா தொடங்கின அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான அப்பா பொண்ணு பாசமாக மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் கிக்குவோட இருக்கிற உறவும் ஃபிலிப்புக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப நெருக்கமாகிறாரு. தன்னோட பழைய திரைப்பட அனுபவங்கள், வாழ்க்கை நினைவுகள், வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லி கிக்குவோ சொல்கிற கதைகள் எல்லாமே ஃபிலிப்பை ரொம்பவே ஈர்க்குது. பல வருஷத்துக்கு அப்புறமா ஃபிலிப்புக்கு ஒரு உணர்வு வருது. என்னென்னா, கடைசியாக தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்த மாதிரி உணர ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அவரை தேடி வருது. ஒரு பெரிய திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். பல வருஷமாக அவர் காத்துட்டு இருந்த கனவு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு அவரோட வாழ்க்கையே மாறிடும். ஆனால் அதுக்காக அவர் டோக்கியோவை விட்டுட்டு போகணும். அதோட மியா அப்புறம் கிக்குவோ இவங்களையும் விட்டுட்டு போகணும். பலர் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஃபிலிப் அந்த வாய்ப்பை நிராகரிக்கிறாரு. குறிப்பாக மியாவை விட்டு போகிற அந்த விஷயத்தை வந்து அவரால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு வேலைக்காக சந்தித்த ஒரு சின்ன பொண்ணு இப்போது அவருக்கு குடும்பமாக மாறி இருந்தா. இதுக்கிடையில் மியாவோட அம்மா ஹித்தோமி ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபிலிப் மியா கூட தேவைக்கு அதிகமாக நெருக்கமாயிட்டு வர்றத. அதனால் அவங்க வந்து ஃபிலிப்பை எச்சரிக்கிறாங்க, இது ஒரு வேலை மட்டும்தான், இதை குடும்ப உறவாக மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபிலிப்பால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல. ஏன்னா அவர் இப்போது மியாவை வந்து ஒரு கிளையண்ட்டோட மகளாக பார்க்காம உண்மையாகவே அக்கறை இருக்கிற ஒரு குழந்தையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் மியாவோட எதிர்காலம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபிலிப்பும் ஹித்தோமியும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா மியாவோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹித்தோமி வந்து திட்டம் போட முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பொண்ணு உண்மையாகவே என்ன விரும்புகிறா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஃபிலிப் வந்து சொல்கிறாரு. இந்த வார்த்தைங்கள்லாம் ஹித்தோமியை காயப்படுத்துது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையும் வெளிப்படுத்துது. மியா மேலே அவங்க 2 பேருக்கும் அளவில்லாத அன்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. இதே சமயத்தில் ஃபிலிப் அவரோட கலீகான ஐகோ அந்த பொண்ணோட லைஃப்பை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஐகோ செய்கிற வேலைங்கள்லாம் ரொம்பவே வேதனையானவையாக இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கணவனை ஏமாத்துகிற ஆண்கள்கிட்ட காதலியாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, குடும்ப சண்டைகள் வெடிக்கும் போது பழியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற நிறைய தருணங்கள், சில நேரங்களில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை. இதையெல்லாம் பார்த்த ஃபிலிப் ரெண்டல் ஃபேமிலி நிறுவனத்தோட மேலே வந்து ஒரு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மையாகவே இவங்க மக்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையை எதிர்கொள்ளாமல் தப்பிக்க ஒரு வழியை மட்டும் தேடுறாங்களா? ஆனால் ஷின்ஜி வேற மாதிரி நினைக்கிறாரு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு முடிவு இருக்குது, ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. அதனால் உணர்ச்சி ரீதியான தூரம் அவசியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த கருத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் கிக்குவோவும் ஃபிலிப்பும் ஒரு ஷிண்டோ கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே கிக்குவோ கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபிலிப் 15 வயசுலேயே அந்த நம்பிக்கையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபிலிப் ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த கோயிலுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிக்குவோ சிரிச்சுக்கிட்டே நீ ஏன் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபிலிப் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதே பயணத்தில் கிக்குவோ ஒரு ஆசையை சொல்கிறாரு. தன்னோட சின்ன வயசு வீட்டுக்கு போகணும், சின்ன வயசில் வாழ்ந்த வீட்டுக்கு போகணும், அது அமாகுசா அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வாட்டி அதை என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு ஃபிலிப் கிட்ட. அதுக்கு ஃபிலிப் வந்து இல்லை முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா கிக்குவோட உடல்நலை ரொம்பவே மோசமாகிக்கிட்டே வருது. அதை பார்த்து அவர் மனசை மாறுறாரு. 2 பேரும் சேர்ந்து அமாகுசாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கிக்குவோ பல வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்ச ஒரு டைம் கேப்சூலை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்குள்ளே சில பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் கிக்குவோ அவரோட முதல் மனைவியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ். அவரோட வாழ்க்கையில் ரொம்பவே நேசித்த ஒரு பொண்ணு தான் அவங்களோட முதல் வைஃப். ஆனால் இவர் நடிகர் ஆகிறதுக்காக ஆசைப்பட்டு டோக்கியோவுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்களோட வைஃப் தனியாக அந்த ஊர்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நோயால் இறந்து போயிடுறாங்க.
இந்த குற்ற உணர்ச்சியே கிக்குவோவை தன்னோட வாழ்நாள் முழுவதும் சுமந்துட்டு வந்த ஒரு சுமையாக இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் தன்னோட கையில் பிடிச்சப்போ அதனால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியறதில்ல. அத்தனை வருஷம் வருத்தமும் ஒரே நேரத்தில் வெடித்து வெளியே வருது. இந்த படத்தில் ரொம்பவே உணர்ச்சிகரமான காட்சிகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த பயணம் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுருது. என்னென்னா, அவரோட பாஸ் ஷின்ஜி ரொம்பவே கோவப்படுறாரு. இப்படி பெர்மிஷன் இல்லாமல் ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டுட்டு ஃபிலிப் போனதை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்குது. நீ மனுஷ உறவுகளை ஒரு பொருளாக வித்துட்ருக்க அப்படின்னு ஃபிலிப் அவரை குற்றம் சாட்டுறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஷின்ஜி அமைதியாக நிற்கிறாரு. இந்த மோதலுக்கு அப்புறம் கிக்குவோ திடீர்னு மயங்கி விழுறாரு. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அதோட ஃபிலிப்பும் கைது செய்யப்படுறாரு. ஒரே ஒரு முடிவு அவரோட வாழ்க்கையை மொத்தமாக சிக்கலில் மாட்டி விட்டுருது. இதுக்கு இடையில வீட்டில் இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்ருக்கு. ஒரு நாள் மியாவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க ஃபிலிப்பை டிவியில் பார்த்த நடிகராக அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நிமிஷம் மியாவுக்கு அவரோட உலகமே செதறி போகுது. இத்தனை நாள் தன்னோட அப்பாவாக நடிச்சிட்டு இருந்த, அப்பான்னு நம்பிட்டு இருந்த ஒரு மனிதர் உண்மையாகவே ஒரு நடிகர் அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறாள். அவளால் அதை ஏற்றுக்கவே முடியறதில்ல. ஃபிலிப் மேலே கோவம், அம்மா மேலே வெறுப்பு, அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏமாற்றப்பட்டதோட உணர்வு, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவளை ரொம்பவே உடைச்சிருது. ஆனால் காலம் போக போக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாள். அம்மா செஞ்சது தப்பாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் அன்பு தான். கடைசியாக தன்னோட அம்மா ஹித்தோமியை மன்னிச்சிடுறா. அதே நேரத்தில் ஐக்கோவோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. என்னென்னா, மறுபடியும் ஒரு தடவை ஒரு பணக்கார கணவரோட காதலியாக நடிக்கிற ஒரு அசைன்மெண்ட் அதில் ஈடுபட்டிருக்கா. வழக்கம் போல் பழைய ஏற்றுக்கிட்டு அமைதியாக போகணும், அதுதான் அவள் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த நாள் வேறு மாதிரி இருந்தது. பல வருஷமாக சேர்த்து வச்சுருந்த கோபம் வெடிச்சுது. அந்த மனைவி கிட்ட நேராக உண்மையை சொல்லிடுறான். நான் அவரோட காதலி இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேருந்து வெளியேறான். இனி பொய்யான வாழ்க்கை வேண்டாம், இனி மற்றவங்களோட தவறுக்காக தன்னை பலியிடவும் வேண்டாம். அதுதான் அவளோட புதிய முடிவு. இதே சமயம் இன்னொரு அதிர்ச்சிகரமான உண்மையும் வெளியே வருது. ஷின்ஜி தனது வீட்டுக்கு திரும்புகிறாரு. அங்கே அவரோட மனைவியும் மகனும் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு உண்மை தெரிய வருது, அவங்க உண்மையான மனைவியும் மகனும் இல்லை, அவங்களும் வாடகைக்காக நடிச்சிட்ருக்க நடிகர்கள் தான். மற்றவங்களோட தனிமையை நிரப்புறதுக்காக தொழில் செஞ்சு வந்த ஷின்ஜி தன்னோட தனிமையை அதே வழியில் நிரப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த காட்சி நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துது. தனிமை அப்படிங்கிறது சாதாரண மனுஷங்களை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு உதவுபவர்களையும் துரத்திட்டு தான் இருக்கும். இதுக்கு இடையில ஃபிலிப்பை காப்பாற்ற எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. ஐக்கோ, கோட்டா, கடைசியாக ஷின்ஜி கூட தங்களோட நடிப்பு திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கிக்குவோவோட மகளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக கிக்குவோவோட பொண்ணு ஃபிலிப்புக்கு எதிராக வழக்கு தொடராமல் இருக்க ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஃபிலிப்பு விடுதலையாகிறாரு. அந்த நேரத்தில் ஃபிலிப் தன்னோட மனசில் பல வருஷமாக புதைச்சி வச்சுருந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. அது என்னென்னா, தன்னோட அப்பா இறந்தப்போ அவரோட இறுதி சடங்குக்கு கூட தன்னால் போக முடியல. அந்த குற்ற உணர்ச்சி பல வருஷமாக அவரை துரத்திட்டே இருந்துச்சு. அதனால தான் கிக்குவோ மேலே இவ்வளோ அக்கறை காட்டினதாகவும் கிக்குவோக்கு இப்படி உதவியெல்லாம் பண்ணதாகவும் சொல்கிறாரு. தன்னோட பழைய காயத்தையும் அவர் அதிலிருந்து ஆற்றுக்கிட்டாரு. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு 2வது சான்ஸ் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் நைட்டை கிக்குவோ அமைதியாக தூக்கத்திலேயே இறந்து போகிறாரு. அவரோட நீண்ட பயணம் முடிவுக்கு வருது. இறுதி சடங்கில் ஃபிலிப் ஒரு சின்ன பரிசை அவரோட வைக்கிறாரு. அது என்னென்னா, அமாகுசாவில் கண்டுபிடிச்ச அவரோட அந்த பழைய ஃபோட்டோஸ் தான் ரொம்பவே நேசித்த அந்த ஒரு பொண்ணோட நினைவுகள். அவரோட வாழ்நாள் முழுவதும் அவர் தேடிய மன நிம்மதி, ஒரு கடைசி விடைபெறல். சில மாதங்களுக்கு அப்புறமா மியாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஸ்கூலில் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நாள் ஃபிலிப் மறுபடியும் அவளை சந்திக்கிறாரு. ஆனால் இந்த டைம் எந்த பொய்யும் இல்லை, எந்த வேஷமும் இல்லை, எந்த ஸ்கிரிப்டும் இல்லை. அவர் தன்னோட உண்மையான பெயரையே சொல்கிறாரு. மியாவும் சிரிக்கிறா. 2 பேரும் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் அப்பா மகள் அப்படிங்கிற போலியான உறவா இல்லை, உண்மையான நண்பர்களா.
முதல் முறையாக அந்த நிறுவனம் கொஞ்சம் நேர்மையான பாதையை நோக்கி போக ஆரம்பிக்குது. படத்தோட கடைசி காட்சியில் ஃபிலிப் மறுபடியும் அந்த ஷிண்டோ கோவிலுக்கு போகிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி கிக்குவோட அவர் போன அதே கோவில், உள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொன்ன அதே கோவில். ஆனால் அந்த டைமில் அவர் அதை சொல்லும்போது அவர் அதை அலட்சியப்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த வாட்டி உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போய் அந்த கோயிலுக்குள்ளே அவர் பார்த்தது ஒரே ஒரு பொருள், ஒரு கண்ணாடி. அதை பார்த்த ஃபிலிப் சில நொடிகள் அமைதியாக நிற்கிறாரு. ஏன்னா அந்த கண்ணாடியில் அவர் பார்த்தது ஒரு நடிகரை இல்லை, ஒரு வாடகை அப்பாவை இல்லை, ஒரு போலி பத்திரிகையாளரை இல்லை, பல வருஷமாக வேஷத்துக்குள்ளே தொலைஞ்சு போன தன்னோட உண்மையான முகத்தை. முதல் முறையாக தன்னை தானே. அவர் மெதுவாக சிரிக்கிறாரு. அந்த சிரிப்போட படம் முடியுது. ரெண்டல் ஃபேமிலி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நடிக்கிறத பற்றின கதை இல்லை. இது தனிமை சாதாரணமாக மாறிப்போன ஒரு உலகத்தில் மனுஷங்களோட அன்பையும் அரவணைப்பையும் ஒரு உண்மையான உறவையும் எவ்வளவு தீவிரமாக தேடுறாங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான். இந்த கதையில் பல உறவுகள் பொய்யா தொடங்குது, சில உறவுகள் பணத்துக்காக உருவாகுது. ஆனால் அதில் உருவாகிற உணர்வுகள் மட்டும்தான் உண்மையானது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். குடும்பம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு இரத்த உறவுகளால் மட்டுமே உருவாக வேண்டியதில்லை. சில நேரங்களில் நம்ம கூட இருக்க தேர்வு செய்கிறவங்களையும் குடும்பமாக மாற்றுது. நம்ம காயங்களை ஆற்றுபவங்களும் நமக்கு குடும்பமாக மாறுறாங்க. நமக்கே மறுபடியும் அறிமுகப்படுத்துகிறவங்களும் குடும்பமாக மாறுறாங்க. கடைசியாக ஃபிலிப் கண்டுபிடிச்சதும் அதைத்தான்.